ஹாய், குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. வார்க்கலா ட்ரிப்பு ரெடி ஆகிட்டேன். மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகணும். ரெடி ஆகிடுச்சு. ஆன் தி வேயில் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஷவர்மா வாங்கிக்கிட்டேன். லஞ்சுக்கு பசிக்கும்ல. சண்டே மார்னிங் கிளம்புறேன். இது போன வாரம் கோயம்புத்தூர் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். ஆன் தி வே பசிக்கும் போதெல்லாம் 4 ஷவர்மா ஆஃபர் போட்டிருந்தாங்க, 200 பஸ்ஸில் போகும்போதெல்லாம் சாப்பிட்டுட்டே போனேன். ஸோ ஒரு ஈவினிங் போல் அக்கா வீட்டுக்கு போய் இறங்கிட்டேன். 3-4 இருக்கும். போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்க்கு மேலே ரெடி ஆகிட்டு பக்கத்தில் இருக்க பிளேசஸ்லாம் போயிட்டு வந்துட்டு, வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, போயிட்டு வந்துட்டு மிட்நைட் 2 o'clock வார்க்கலாக்கு ட்ரெயின். 2 o'clock ஏறி அடுத்த நாள் காலையில் 10 o'clock தான் வார்க்கலா ரீச் ஆனோம். வார்க்கலா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வார்க்கலா கேரளா பேம்பு ஹவுஸ் ஃபஸ்ட்டே நாங்கள் நெட்டில் பார்த்து புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு போய் இறங்கிட்டோம். இது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பட்ஜெட் ட்ராவலிங் தான் போகலான்னு நினச்சோம். ஆக்சுவலாக 4 people தங்குறதுக்கு 1200 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் அந்த பேம்பு ஹவுஸ். அதில் ரேபிட் எல்லாம் இருக்குது. நாட்டு ரேபிட் வச்சுருக்காங்க. அந்த பவுல்ட்ரி ஒயிட் கலர் இருக்கும்ல, அந்த ரேபிட் வச்சுருக்காங்க. அதோட நியூ பார்ன் பேபிஸ் 1 week பேபிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. கேரளா பேம்பு ஹவுஸே வார்க்கலா ஸ்டேஷன்லேருந்து இந்த பேம்பு ஹவுஸ்க்கு ஆட்டோக்காரங்களே 150 ரூபா கொடுத்தா எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க. அங்கே இருக்க எல்லா இதுவும் தெரியும். இந்த ஹவுசஸ் ஸ்டே இது எல்லாமே நார்த் கிளிஃபில் தான் இருக்குது. வார்க்கலா நார்த் கிளிஃபில் தான் இருக்குது. நீங்கள் வார்க்கலா பீச்சுன்னு போய் ஸ்டே பண்ணிங்கன்னா இந்த மாதிரிலாம் ஸ்டே பண்ண முடியாது. நார்த் கிளிஃபில் மட்டும்தான் ஸ்டேயிங்கு, ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே இருக்குது. இன்னொன்று, ரூம் சர்வீஸ் எங்கேயுமே கிடைக்காது. அது நிறைய ஹோட்டல்ஸில் ரூம் சர்வீஸ் கிடைக்காது. நீங்கள் போய் இறங்கினோடனே ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு ரூம் மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் நியூ பார்ன் பேபிஸ் இது தாங்க வர்றதுக்குள்ளே நீங்கள் ரேபிட் பேபிஸ் ரெடி ஆகிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போய் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி ரூமுக்கெல்லாம் கொண்டு வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே நல்லா க்ரீனரியாக இருந்துச்சுங்க. ஆனால் எங்களுக்கு என்னென்னா, ரூம் கொஞ்சம் ஸ்டஃபியாக இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு டே நாங்கள் என்ன பண்ணோம், ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அதுக்குள்ளே நாங்கள் ரெடியாகி ட்ரெயினில் வர வழியிலேயே பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டோம், மசால் தோசை. ஸோ அந்த மசால் தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு என்ன சொல்கிறது, வெளியே கிளம்பி போயிட்டோம். ஏன்னா பீச்சுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக பீச்சை சுற்றிட்டு வந்துடுவோன்னு சொல்லிவிட்டு, அங்கனுக்குள்ளே நார்த் கிளிஃப் இருக்குது, வர்க்கலா பீச் இருக்குது, அந்த சைடு கப்பல் பீச் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காருல, அவர் தான் எங்களை சுற்றி காமிக்கிறாரு. அவரோட அந்த கேரளா பேம்பு ஹவுஸ் ஃபுல்லாக இதுக்கு போயிட்டு வந்துட்டோம். கப்பல் பீச் போயிட்டு வந்துட்டோம். பிளாக் சாண்ட் பீச் போயிட்டு வந்துட்டோம். பிளாக் பீச்சுன்னு போட்டிருப்பாங்க. பிளாக் பீச் ஏன்னா சாண்ட் மண் கருப்பாக இருக்கும், அதனால் பிளாக் சாண்ட் பீச். உங்களுக்கு கப்பல் பீச்லேயே தான், கப்பல் பீச்சில் கப்பில் பீச், KIPPIL கப்பல் பீச். அதில் தான் உங்களுக்கு கயாக்கிங் இருக்குது, அந்த ஸ்கூட்டர் மாதிரி இருக்கும்ல அதில். இது அந்த பேம்பு ஹவுஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி நடந்தீங்கன்னா இந்த செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. லாக்குக்கு சீக்ரெட் நம்பர் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் திறந்துட்டு போகணும், தண்ணியை பார்க்கணுன்னா இந்த மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே நின்னா நல்லா ஃபுல்லாக ஷோர் தெரியுங்க. அந்த ஷோருக்கு போகிற வழியில் ஃபுல்லாக கடைங்கெல்லாம் இருக்கும். இது ஆக்சுவலாக சீனரி வைஸு, நம்மளோட யூஸபிலிட்டி வைஸ் சூப்பரான ப்ளேஸுங்க. கேரளா பேம்பு ஹட் எல்லா எக்கனாமிக் வச்சுருக்காங்க. AC ரூம்ஸ் இருக்குது, டபுள் ரூம்ஸ் இருக்குது, 4 people ஸ்டே பண்ணுற ஹட் இருக்குது. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, 800 ரூபாயிலேருந்து 4500 ரூபா வரைக்கும் அவனுக்கு ரூம் வச்சுருக்கான். இது எங்கள் ரூமுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இந்த உட்கார்ற பிளேஸு, இந்த குளம் இதெல்லாம் எங்கள் ரூம். ஆனால் வாட் ஐ ஃபெல்ட் இஸ், ரொம்ப ஸ்டஃபி. மரம் இருக்குல்ல, மரம் வச்சு ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஹட்டு மாதிரி செஞ்சுருக்காங்க. உள்பக்கம் இந்த ஷீட் இருக்கும்ல, கார்ட்போர்ட் கெட்டி ஷீட்டு கடையில் எல்லாம் கிடைக்கும், நீளமாக முழுசாக ரோல் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வாங்கி ஸ்ப்ரெட் பண்ணால் ஃபுல் ஷீட் வரும். ஸோ அந்த மாதிரி ஷீட் வாங்கி அடிச்சிருக்காங்க. வெளியெல்லாம் பேம்பு மூங்கில் தப்பை கொடுத்து அதை டெக்கரேட் பண்ண மாதிரி ஆணி வச்சு அடிச்சிருக்காங்க. ஆனால் இது என்னென்னா, ரூமில் ஜன்னல் இருக்குது. இது எது திறந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் ஆக்டிவிட்டிங்கிறது உள்ளே வெளியே தெரியும். கதவை திறந்து விடாமல் உட்காரவே முடியல. இது ஸோ ஸ்டஃபி. ஆனாலும் நாங்கள் வெளியே கிளம்பி போய்க்கிறோம், நைட்டு பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். வி ஆல் காட் ரெடி. இது வாஷ்ரூம்ஸ் எல்லாம் நீட்டாக இருந்துச்சுங்க. ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிளம்பி இதுக்கு போயிட்டோம், நார்த் கிளிஃப் பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நார்த் கிளிஃபில் அந்த நடப்போம்ல, 1 kilometer இருக்குங்க கடைங்க. அது எங்களுக்கு புதுசாக அப்போ தான் வார்க்கலாக்கு ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக நான் போயிருக்கேன். எனக்கு என்னென்ன இருக்குது, என்ன மாதிரி கடைங்க இருக்குது, என்னென்ன விற்கிறாங்க, என்ன மாதிரி பீப்புள் இங்கே வராங்க, என்ன மாதிரி ஃபுட்டு கிடைக்கும், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசை. பட்ஜெட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கேங்க. நான்
மதுரையில் 13th கிளம்புனேன். ஸோ அன்னையிலேருந்து ரிட்டர்ன் வர்ற வெட்னஸ்டே நைட் வரைக்கும் எவ்வளோ பட்ஜெட் ஆயிருக்குன்னு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சொல்கிறேன் நான். ஃபஸ்ட் நம்ம ட்ரிப் என்ஜாய் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே அங்கே அவைலபிளான திங்ஸ், அது எல்லாமே பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாமே விற்கிறாங்க. கிறிஸ்டல்லேருந்து சைனா பவுல்லேருந்து, அந்த சைனா பவுல்னால் என்னது, அந்த சிங்கிங் பவுல் சொல்லுவோம்ல, அது வந்து உங்களுக்கு செராமிக்லையோ அதில் இதில் குட்டி குட்டி மினியேச்சர் வச்சுருக்காங்க. ஆனால் ரேட்டு தாங்க எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டேட்டூ ஹவுசஸ் இருக்குது, மெஹந்தி ஹவுசஸ் இருக்குது, ஷால் இருக்குது, அந்த பீச் மாதிரி கோவன் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படி இப்படி சொல்லுவோம், அப்படி மினி ஃப்ராக்கு, இதெல்லாமே நல்லா இருக்குது. நல்லா அந்த என்ன என்ன ஊர் அது, ஹவாயன் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இங்கே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். ஆனால் என்ன நம்ம பட்ஜெட்டுக்கு ஜாஸ்தி, பட் ஆனாலும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க. ட்ரீம் கேச்சர்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது, நம்ம ஐஸுக்கு கேட்சியாக இருக்குது ட்ரீம் கேச்சர்ஸ் எல்லாம். ஸோ நான் ட்ரீம் கேச்சரும் ஒன்று வாங்கியிருக்கேன், குட்டி ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், இந்த கிறிஸ்டல் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கைவினை பொருட்கள் அவங்கக்கிட்ட நிறையா இருக்குது. நைட்டி, இது எல்லாமே அந்த பீச் சைட் நைட்டின்னே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும்ல, அப்படி ஃப்ளீட்ஸாக வச்சு அந்த மாதிரி நைட்டி, இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்ன சின்ன கீ செயின்ஸு, ஷால், அது என்ன சொல்லுவோம், ஸ்டோலுன்னு சொல்லுவோம்ல, ஸ்டோல் ஷால், அந்த ஸ்டோலெல்லாம் சூப்பராக இருந்துச்சு டிசைன் இவங்கக்கிட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த நார்த் கிளிஃபில் மட்டும்தாங்க இதெல்லாம் இருக்குது. இப்போ நான் நடந்துகிட்ருக்க ஏரியா ஃபுல்லாகவே நார்த் கிளிஃபு. நீங்கள் வர்க்கலா பீச் அப்படின்னு போனீங்கன்னா இது எதுவுமே கிடைக்காது. லைட் ஹவுஸ் ஏரியாலையும் எதுவுமே கிடையாது. பீச் நார்த் கிளிஃபில் தான் உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கும் இடம் இருக்குது. நார்த் கிளிஃபில் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பக்கம்லாம் கிடைக்கும். ஆனால் நம்ம சாதா மதுரையில் சாப்பிட்றதே போய் வர்க்கலாவில் சாப்பிட்றதுக்கு நான் ஏன் வர்க்கலாவுக்கு போகணும்? அதே பிரியாணி கிடைக்கும், அதே பரோட்டா கிடைக்கும், அதே இட்லி தோசை கிடைக்கும், அதே ரவா உருண்டை கிடைக்கும். இதுக்கு எதுக்குங்க நான் வர்க்கலாவுக்கு போய் சாப்பிட்ணும்? கடலக்கறி, என்ன சொல்லுவாங்க, புட்டு, கடலக்கறி, அதே மாதிரி ஆப்பம், முட்டைக்கறி, பரோட்டா, பீஃப் கறி, இதுதான் வர்க்கலாக்கு போனால் சாப்பிடுறது. கேரளன் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடணும். பெரிய அரிசி, கைக்குத்தல் அரிசி, ப்ரௌன் அரிசி. பிரியாணியே வந்து நம்ம பாஸ்மதியில் செய்ய மாட்டோம், லாங் நீடில் ரைஸ்னு ஒன்று இருக்கும், அதில் செய்வான். அது கேரளா ரைஸு. அது வந்து நம்ம சன்னமாக சாப்பிட்டவங்களுக்குலாம் தொண்டையில் இறங்குமான்னு எனக்கு தெரியாது. கிளி பிரியாணின்னா என்னென்னா, வாழை இலையில் பிரியாணி செஞ்சு அதை கட்டி வச்சு ஸ்டீம் வேக வச்சு நமக்கு கொடுப்பான். ஸோ இதெல்லாம் செய்யணும். அப்புறம் மீன் நம்ம பொரிச்சதுன்னு சொல்லுவோம்ல, அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக மீன் பொழிச்சதுன்னு ஒன்று கொடுப்பாங்க. இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ணும். கேரளா வந்தால் கேரளா ஃபுட்டு தான் சாப்பிட்ணும். அப்புறம் எப்படி அவங்களோட கலாச்சாரம் என்ன, அவங்களோட கைப்பக்குவம் என்ன, அவங்க டேஸ்ட் என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகே. ஸோ இது வந்து அந்த கிளிஃபில் நடந்தாலே உங்களுக்கு அந்த சைடு பீச்சு தாங்க இருக்குது. பீச் ஃபுல்லாக தெரியும். இவ்வளோ தூரம் நடந்துட்டோமா, காலையில் வந்து இறங்கணும், ரெஃப்ரெஷ் பண்ணோம், போய் குளிச்சு ரெடி ஆனோம், ட்ரெஸ் பண்ணோம், பயங்கர பசி. இது ஃபுல்லாக நடந்து கடைகளை பார்த்தே பசி வந்துச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் ரெஸ்டாரண்ட்ஸாக தேடிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு டே நாங்கள் எல்லாமே ஃப்ராக் தாங்க போட்டிருந்தேன், அந்த ஃப்ளவரி ஃப்ராக்கு. ஸோ வி ஆல் என்ஜாய்ட். வி ஹேட் ஆக்சுவலாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக நல்லா என்ஜாய் பண்ணி வார்க்கலா என்டர்டெயின்மெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. நான் ஸோ ரிலாக்ஸ், ஸோ ஹாப்பி. எவ்ரி மூமெண்ட் ஐ என்ஜாய்ட் தேர். சாப்பிட்றதுக்கு எல்லா ஃபாரின் பீப்புளும் வருவாங்க வர்க்கலாக்கு. ஸோ இவங்க எப்படி வச்சுருக்காங்க, ரெஸ்டாரண்ட்டே எப்படி வச்சுருக்காங்கன்னா, எல்லா காண்டினென்டலும் கிடைக்கும், சவுத் இண்டியனும் கிடைக்கும், நார்த் இண்டியனும் கிடைக்கும், சைனீஸ் கிடைக்கும், திபெத்தியன் ஃபுட் கிடைக்கும், நேபாளி ஃபுட் கிடைக்கும். இந்த மாதிரி தான் அவங்க வச்சுருக்காங்க. எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் இதெல்லாம் கிடைக்கும். அவங்க மெனு புக்குங்க, அது அவ்வளோ பெருசு பறிச்சு கூட நம்ம படிச்சுட்டு தெரியல. அதில் பேருகள் எல்லாம் நான் வாசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அது வாசிக்கிறதுக்கே டைம் ஆச்சு, அப்புறம் தானே புரியுது. ஓகே, சாப்பிட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டோம். இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இது. சாப்பிட்டுட்டு இந்த கிளிஃப்லேருந்து மேலேருந்து கீழே பீச்சுக்கு போகணுன்னா இந்த படி இறங்கணும். நீங்கள் படி இறங்கினா தான் கிளிஃப் இதுக்கு போக முடியும். கொஞ்சம் மலைப்பாக தான் இருந்துச்சு, ஆனால் இறங்கிட்டோம். இறங்கி கிளிஃபில் இருந்து பீச்சு பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் இந்த பீச்சில் இருந்தோம். வர்க்கலா பீச் இது. நார்த் கிளிஃப்னால் மேலேருந்து பார்க்குறது, கீழே இருக்கிறது ஃபுல்லாக வர்க்கலா பீச்சில் இருந்தோம். அதுக்கப்புறம் கப்பல் பீச்சுக்கு போயிட்டோம். ஏன்னா பிளாக் பீச்சுக்கு வந்து டைமிங் கிடையாது, கப்பல் பீச்சுக்கு டைமிங் உண்டு. இந்த வர்க்கலா பீச்லேயே எங்கள் முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, நண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க ஒருத்தர். ஸோ வலையை போட்டு ஓடி வர நண்டை பிடிச்சி கொண்டு வந்து அவங்க சாக்குக்குள்ளே கொட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். எனக்கு அது பிடிச்சிருந்ததுனால அதை கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தேன். ஏதோ கவரில் போட்டுட்டு அந்த சாக்கு வச்சுருக்காங்க, அந்த கவர் நிறைஞ்சோடனே வந்து சாக்கில் கொட்டிகிட்டு இருந்தாங்க.
ஸோ அது எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இதெல்லாம் கப்பல் பீச்சுங்க. கப்பல் பீச் போயிட்டு பிளாக் பீச் அந்த கப்பல் கிங்கில் தான் இந்த கயாக்கிங் இருக்குது. கப்பல் பீச்சில் போட்டிங் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து கோல்டன் ஐலாண்டில் போட்டிங் போகணுன்னு நினச்சனால கப்பல் பீச்சில் போகல. பிளாக் பீச்லேயும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ரிட்டர்ன் ஈவினிங் வந்துட்டோம். ஈவினிங் வந்து டிஃப்ரெண்ட் வைப்பாக இருக்குங்க. நார்த் கிளிஃபே ஃபுல்லாக லைட்டு, சீரியல் லைட் போட்டு அப்படி சாங் போட்டு வைபே கொண்டாட்டமாக குதூகலமாக இருக்குங்க. அது அங்கே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். எல்லா கடையிலையும் ரெஸ்டாரண்ட்லேயும் சரி, இப்போ இந்த மாதிரி துணி கடையிலையும் சரி, மெயினாக ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் அந்தந்த வைபு கொடுக்குற மாதிரி சாங்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த கிளிஃப்லாம் நடந்தீங்கன்னாலே அவ்வளோ ஒரு ஜோஷ்ஃபுல்லாக ஃபீல் ஆவீங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். மார்னிங் லைட் இல்லாமல் நீங்கள் காலையில் பார்த்தீங்க இல்லையா ஷாப்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ ஈவினிங் வந்து நம்ம ரிட்டர்ன் போகிறோம், ரூமுக்கு போகிறோம். அந்த ஈவினிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த என்ன சொல்கிறது, நார்த் கிளிஃப் அந்த வைப்ரேஷனே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் லைட் இருக்குங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷு கிடைக்கும். நீங்கள் சப்போஸ் ஹோம் ஸ்டேயில் இருக்கீங்க, உங்களுக்கு ஃபிஷ்ஷு வேணும், நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபிஷ்ஷு கிடைக்கும், ப்ரான்ஸ் கிடைக்கும். வாங்கிட்டு போய் நீங்களே சமைச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு காரில் வந்திருக்கீங்க ட்ரிப்பு அப்படின்னா உங்களோட ஓன் வெசல்ஸு, இந்த 5 லிட்டர் கேஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்கன்னா இங்கேருந்து வாங்கிட்டு போய் நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட்டில் எல்லாம் உங்களை அலோவ் பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்லாம் அந்த மாதிரி. ஸோ செமையாக இருந்துச்சுங்க. அந்த ஃபஸ்ட்டு டே வந்து அந்த என்தூசியாசம், எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கும், வார்க்கலானா என்ன அப்படின்னு பார்க்கணும், அந்த நார்த் கிளிஃப்னா என்னன்னு பார்க்கணும், இந்த எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேங்க. என்ஜாய் பண்ணேன் நான் ஒவ்வொரு செகண்டும். ஸோ இப்படி தான் சைடில் ஸ்டால் போட்டிருப்பாங்க. அந்த ப்ரான்ஸ், மீன், லாப்ஸ்டரு எல்லாமே கிடைக்கும். இன்னொன்று நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, பே ஆஃப் பெங்காலை காட்டிலும் அரேபியன் சீயில் கிடைக்கக்கூடிய ஃபிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்றதுலாம் பே ஆஃப் பெங்காலோடது. கன்னியாகுமரிக்காரங்க சாப்பிட்றது, டவுன் சவுத் ராமேஸ்வரம்லாம் வந்து இந்தியன் ஓஷன். இந்த சைடு கேரளாக்காரங்க சாப்பிட்றதெல்லாம் வந்து அரேபியன் சி. ஸோ அந்த ஃபிஷ்ஷு நல்லாயிருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சோன்னா நைட்டு ரிட்டர்ன் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த ரூம் ஸ்டஃபியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணோமா. ஸோ அதனால் வேறு ரூம்ஸ், டிஃப்ரெண்ட் ரூம்ஸ் பார்த்தோம். நிறைய பாத்திரத்துலலாம் இந்த பூஞ்ச ஸ்மெல்லு அது இதெல்லாம் இருந்துச்சு, எங்களுக்கு பிடிக்கல. சாண்ட் கேசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பின்னாடி வரும் அது பிக்சர், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது ஃப்ரண்ட் வியூ வந்து அப்படியே பீச்சை பார்த்த மாதிரி. ஸோ அங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். இந்த நைட்டு வந்து இங்கே தான் தூங்கினோம், பேம்பு ஹவுஸில் தான் தூங்கினோம். கேரளா பேம்பு ஹவுஸில் தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் ரெடியெல்லாம் ஆகிட்டு, ஏன்னா இங்கே எல்லாமே செக்இன் வந்து 11 மணிக்கு தான். இந்த சாண்ட் கேசலுக்கு மாறிட்டோம். இந்த ரூமில் தான் நாங்கள் இருந்தோம். இருங்க காமிக்கிறேன். இது வந்து இந்த ரூமுக்கு ஃப்ரண்டேஜ். இந்த சைடெல்லாம் ரெஸ்டாரண்ட் இருந்தது, நடுவில் ரூமு. சூப்பராக இருந்ததுங்க. ஏசி, கீசர் எல்லாமே இருந்துச்சு. ரூம் இது பார்க்குறதுக்கு தாங்க ரூம் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் காற்று நல்லா வந்துச்சு, ஃபேனு, கண்ணாடி ரூம் எல்லாம் வெளிச்சமாக, ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் எடுத்து விட்டா நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. நல்லா மேக்கப் பண்ண முடிஞ்சுது. அட்லீஸ்ட் தலை சீவுறதுக்காவது கண்ணு தெரியணும் இல்லை. ஸோ இட் வாஸ் நைஸ். பளிச்சுன்னு இருந்துச்சு இந்த ரூமு. இந்த வாஷ்ரூம்ஸும் நல்லா ரொம்ப நீட்டாக, ரொம்ப க்ளீனாக, நல்லா ஃப்ராக்ரண்ட் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஸோ ஐ லைக் திஸ் ரூம்ஸ். இந்த ரூம்ஸ் நல்லா பிடிச்சிருந்தது. அடுத்த நாள் காலையில் ரெடி ஆகிட்டு இந்த ரூம்ஸ்க்கு மாறிட்டு எங்கள் லக்கேஜ் எல்லாம் அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு, ஆட்டோவில் எடுத்துகிட்டு வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டோம். இங்கே தான் சாப்பிட்டோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்கே வந்து, ஏன்னா லாகின் வந்து 11 மணிக்கு தான், 11:30 ஆயிடுச்சு. இதெல்லாம் செஞ்சு முடிக்க ஒட்டுக்க லஞ்சே சாப்பிட்டோம். ஸோ இங்கே தாங்க வந்து சாப்பிட்டோம். இது ரூஃப் டாப் கார்டனு. கீழே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, என்ன கிளாசிக்கல் கேரளா ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஜியான் பேலஸ்ன்னு சொல்லிட்டு. நாங்கள் மேலே ரூஃப் டாப்பில் இருக்குது ஜியான் பேலஸில் தான் சாப்பிட்டோம். இங்கே தான் கிளி பிரியாணி, பீஃப் கறி, அந்த பீஃப் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்கல்ல 65 மாதிரி, அந்த அதெல்லாம் சாப்பிட்டோம். இட் வாஸ் நைஸ். அந்த பின்னாடி இருக்க ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டோங்க. ஏன்னா ரோட் சைடு மேலேருந்து பார்த்தா அந்த வியூ அழகாக தெரியும்ல. இதாங்க கிளி பிரியாணி. அந்த இலையோட கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், பிரிச்சா உள்ள பிரியாணி இருக்கும். இந்த சைடு இருக்குது பரோட்டா வித் பீஃப் கறி. அதுக்கப்புறம் வி ட்ராவல் டு இது செகண்ட் டே வந்து இதுக்கு போயிட்டோம் நாங்கள், தென்மலா டேமும் பாலருவிக்கும் போயிட்டு வந்தோம். தென்மலா டேம் ரொம்ப தூரங்க, கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ் வந்து 480 rupees ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. இது மேலே இருக்கிறது டேமு, இதுதான் ரூட்டு. நடந்து போகிறது வந்து நீங்கள் இந்த ரூட்டில், காட்டோட ரூட்டில் ஸ்டெப்ஸ் இருக்கும் ஸ்டீலில், அதில் நடந்து போனீங்கன்னா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது போக தென்மலாலாம் அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் இருக்குது. நாங்கள் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கெல்லாம் போகலை.
பட் என்ன சொல்கிறது, இது இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன். வீடியோ கலெக்ட் பண்ணி அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். அங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இது வழியாக தாங்க டேமுக்கு நடந்து போகணும் நீங்கள். அதாவது ஃபாரஸ்ட்டில் மரங்களுக்கு நடுவில் மேலே மரக்கிளைகளில் நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நீங்கள் இதில் நடந்து போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் டிக்கெட் வாங்கி நடந்து போங்க. அதுதான் ஆக்சுவல் த்ரில்லு. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இங்கே பாருங்கள். கீழேருந்து இப்படி மேலே ஏறுறீங்க. நீங்கள் மரங்களுக்கு நடுவில் கீழேருந்து மேலே ஏறுறீங்க. எப்படி இருக்கும் ஃபீல் யோசிச்சு பாருங்கள். அவதார் படத்தில் நடக்கிற மாதிரியே இல்லை. நீங்கள் அதை நடந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் புரியும். ஆனால் செம்மையாக என்ஜாய் பண்ணேங்க நான். எனக்கு பிடிச்சிருந்தது. நான் நினைக்கிறேன் என்னோட ரெசனேட் ஆகிற எல்லா வியூவர்ஸ்க்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கும் வியூ. ஹோல் வியூ பாருங்கள். நீங்கள் நின்று திரும்பி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். வர்க்கலாவில் அந்த தென்மலா டேம். அதுக்கப்புறம் தென்மலா டேமில் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு இந்த லாஸ்ட்டில் இருக்குது. போட்டிங் அந்த லாஸ்ட்டில் இருக்குது. நடுவில் இந்த இந்த லாஸ்ட்லேருந்து அப்படி போய் ரீச் ஆனோன்னா டேம் இருக்குது. மூணுமே அதுக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ஃபுல்லாக நீங்கள் கேம்ஸ் இருக்குது. ஆக்டிவிட்டி ஏரியா இதுக்கு பேரே. இதெல்லாம் நான் போகலைங்க. ஜஸ்ட்டு வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை. இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் அடுத்தடுத்து பார்க்க முடியாது. இன்னொன்று இதெல்லாம் நான் வியூவர் மட்டும்தாங்க. நான்லாம் இதெல்லாம் சேர்ந்து கலந்துக்கவும் மாட்டேன், செய்ய மாட்டேன். ஜஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, ஆடியன்ஸாக இருந்து பார்த்துப்பேன். பார்ட்டிசிபேட்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் இதெல்லாம் என்ஜாய் பண்ண எனக்கு பிடிச்சிருந்துச்சிங்க. நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் நைஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. கன் ஷூட்டிங் இருக்குது. அந்த 480 rupees டிக்கெட்லேயே கன் ஷூட்டிங் வந்து 2 இது கொடுப்பாங்க உங்களுக்கு. 2 புல்லெட்டு. ஆனால் தூரமாக தான் இருக்கும் பலூனு. இது வந்து அந்த ரோப்லேயே நீங்கள் அந்த சைட்லேருந்து இந்த சைடு வரணும். ரோப்பில் அந்த காலை பிடிச்சி ரோப்பில் ட்ராவல் பண்ணோம்ல, அது என்ன சொல்லுவாங்க, பண்ணுவார் பாருங்க. இதெல்லாம் நான் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறதோட சரி, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் கிளிப்பிங் மட்டும்தாங்க உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் இதுக்கெல்லாம் போகல. பட் ஸ்டில் இதெல்லாம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ. இன்னும் நிறைய பேர் ஆக்டிவிட்டீஸ் பிடிச்ச ஆளுங்க இருப்பீங்க. நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணி ட்ராவல் பண்ணுங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்க, இது மாதிரி ட்ராவல் அண்ட் லிவிங் ட்ரீம்ஸ் நிறைய பேருக்கு. நம்ம ஏர்ன் பண்ணணும், வெக்கேஷனும் போகணும், நம்மளே நம்ம ரிலாக்ஸாக வச்சுக்கணும், ரிலாக்ஸ்டு வே ஆஃப் லைஃப் ஸ்டைலில் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். இது எல்லாமே நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் எடுத்து போட்டு காமிச்சிருக்கேன். இவ்வளோதாங்க இந்த ஃபன் ஆக்டிவிட்டி ஏரியாவில். அதுக்கு அடுத்து வந்து நம்ம டேமை பார்க்க போயிடலாம். போட்டிங், அதுக்கு அடுத்து போட்டிங் இருக்குது. இது பைக் ஓட்டுற மாதிரிங்க. நீங்கள் அழகாக ஓட்டிகிட்டு போகலாம். இது எல்லாமே ஆக்டிவிட்டீஸு. யார் யாருக்கு ஆக்டிவிட்டீஸ் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. நான் வந்து வெறும் ஆடியன்ஸ் மட்டும்தான். இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இத்தனை விதமான ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க தென்மலை அம்யூஸ்மெண்ட் பார்க்கில். போயிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வரலாம். அதுக்கப்புறம் இது போட்டிங் ஏரியா. அந்த சைடு இருக்கிறது அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. இந்த சைடு ஆப்போசிட்டில் இந்த கன் ஷூட்டிங் பண்ணுறாரு பாருங்கள். கன் ஷூட்டிங் இருக்குது. ஆனால் நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்க, டேமுக்கு போனாலே இதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் போயாகணும். அடுத்து போட்டிங்குள்ளே போகிறோம். போட்டிங் ஏரியாக்குள்ளே. அது அந்த சைடு, இது இந்த சைடு. போட்டிங் வந்து நாங்கள் போகல. ஏன்னா கோல்டன் ஐலாண்டில் போட்டிங் போகணுன்னு எனக்கு இருந்ததுனால எனக்கு ஓப்பன் போட்டில் தான் போக பிடிக்கும். இதுலேயும் போக பிடிக்கும். ஆனால் நாங்கள் தான் சொன்னோமே 4 பேர் குட்டீஸாக வந்தோம். அதனால் எனக்கு வந்து இருக்கிற என்விரான்மெண்ட்டையும் அந்த ட்ரிப்போட ரிலாக்ஸேஷனையும் என்ஜாய் பண்ணணும் நிறையா. அதனால் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக வரல. இது 10 பேர் போகக்கூடிய போட்டாங்க, இந்த ப்ளூ கலர் போட்டு.
ஸோ இது போட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் டேமுக்கு போனோம். டேமுக்கு போன இடத்துல நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது பாருங்கள், டேம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் போட்டிங். ஆனால் கேரளா வந்து நேச்சரில், தண்ணியில் அடிச்சிக்கவே முடியாதுங்க. யாராவது ரிலாக்ஸ்டு லைஃப் ஸ்டைலுக்கு வேணுன்னா கேரளாவுக்கு போய் செட்டில் ஆயிடணுங்க. நல்ல நிறையா சம்பாரிச்சு வச்சுட்டு கேரளாவில். ஆனால் எப்படி சொல்கிறது, காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து லோ பீப்புளுக்கும் இருக்குது, ஹைஃபை பீப்புளுக்கும் இருக்குங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதாங்க டேமு. தூரத்துலேருந்து டேம் எடுத்திருக்கேன். ஏன்னா நடந்து போகும்போது தூரத்துலேருந்து டேம் எடுத்தது. இது பக்கத்துலேயும் க்ளோஸ்அப் ஷாட்டும் எடுத்திருக்கேன். பாருங்கள், மேலேருந்து டேம் விழுந்தால் எப்படி இருக்குது, இப்படி தான் இருக்கும். இதுதான் தென்மலை டேம், கொல்லம் டிஸ்ட்ரிக்குங்க. இது பாலருவி, ரெண்டுமே கொல்லம் டிஸ்ட்ரிக். டேம்லேருந்து கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் ட்ராவல் பண்ணால் உங்களுக்கு வந்து பாலருவி இருக்குது, பாலருவி வாட்டர் ஃபால்ஸ். ஏன் அதை பாலருவின்னு சொல்கிறாங்கன்னா, ஒயிட்டாக பால் மாதிரியே அவ்வளோ திக்காக தண்ணி விழுறதுனால அதுக்கு பேர் பாலருவி ஃபால்ஸ். இதோ இங்கேருந்து இப்போ தென்மலை டேம் முடிச்சிட்டோம், அதுலேருந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணோன்னா பாலருவி. இதாங்க என்ட்ரன்ஸு, பாலருவியோட என்ட்ரன்ஸு. இதிலேருந்து உள்ளே போனோன்னா, நம்ம காரில் தான் போகிறோம், இதிலேருந்து உள்ளே போனோன்னா டிக்கெட் பார்க்கிங்க்கு 80 rupees நம்ம வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குது எனக்கு. இதெல்லாம் ஆனால் 4 பேராக போனால் தாங்க செலவு கம்மி. இப்போ நம்ம ஒரு ஆளாக கால் டாக்ஸியில் போனாலும் அதே செலவு தான் ஆகுது, 4 பேராக போனாலும் அதே செலவு தான் ஆகுது. அப்போ 4 பேர்னால் அது டிவைட் ஆகிடுச்சு பாருங்கள் 4 பேருக்கு. அந்த மாதிரி போனீங்கன்னா தான் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். 120 ரூபா காருக்கு. இது வந்து டிக்கெட் எடுக்கணும், 80 rupees. இங்கே தான் 80 rupees டிக்கெட்டு பாலருவிக்கு உள்ளே போகிறதுக்கு. இதுவும் இந்த மாதிரி இதுக்குள்ளே தாங்க நடந்து போகணும். லேடிஸ்க்காக பாலருவியில் குளிச்சுட்டு வந்தால் நம்ம தொப்ப நனைஞ்சிருவோன்னு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அதெல்லாம் போகல, ஜஸ்ட்டு தூரத்தில் நின்று பார்த்துட்டு வந்ததுனால அதுலலாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணல நான். ஏன்னா எனக்கு ரூம்லேயே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு போயிட்டோம்ல, திருப்பி சொத நனையெல்லாம் பிடிக்கல. தூரத்தில் நின்று ரசித்ததோடு சரி. ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் இருக்குது. இது தாங்க பாலருவி. தூரத்தில் போகும்போதே ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் எடுத்திருக்கேன். அப்போ பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஃப்ரண்டேஜுக்கு நடந்து போயிட்டு இன்னொரு வீடியோ கிளிப்பிங் எடுத்திருக்கேன், அதையும் பாருங்கள். இது அந்த சைடு நின்று எடுத்தது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது யூடியூப்பில் எப்படி வருதுன்னு தெரிஞ்சா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக அதனுடைய அழகு, அந்த இயற்கை சூழல் இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இது பாலருவி முடிஞ்சு திருப்பி அகெயின் பயங்கர டயர்டு, ரூமை நோக்கி நகர்றோம். இது அடுத்த நாள் வந்து இதுக்கு போனது, ஜடாயு. செமையாக இருந்துச்சுங்க ஜடாயு. இது மேலே ஏறும்போதே அந்த ஈகிள் தெரியுது பாருங்கள், அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஏறிட்டோமா அந்த ஈகிள் ஃபுல்லாக தெரியணுங்கிறதுக்காக அது பக்கத்தில் நின்று எடுத்திருக்கேன். இப்படி தாங்க இருக்கு. ரோப் கார் போயிட்டு வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு ரோப் காரில் ஏறுறதுக்கு, என்ன ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஆனால் ஏறி உள்ளே உக்காந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் நார்மல், ஹாப்பி. எனக்கு ஒன்றும் பெரிய இதாக தெரியல, பயம்லாம் தெரியல. கொஞ்சம் ஷேக்காக இருந்துச்சுங்க. அந்த ரோப்பில் அது போகும்போது நகலும்போது கொஞ்சம் ஷேக்காக இருக்குல்ல, கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்துச்சு. அப்புறம் நார்மல் ஆகிட்டேன் நான். நல்லா அதையுமே என்ஜாய் பண்ணேன். ஏன்னா மேலேருந்து பார்க்கும்போது மேலே மரத்தினுடைய தளிர் இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா க்ரீனாக தெரிஞ்சுது, பூவெல்லாம் அழகாக தெரிஞ்சுது. கீழேருந்து காஞ்ச புல்லு கூட அழகாக இருந்துச்சுங்க ரோப் கார்லேருந்து பார்க்கும்போது. இதெல்லாம் ஜடாயுக்குள்ளே நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸு. அந்த விங்ஸ் இருக்கும்ல, அந்த விங்ஸுக்குள்ளே இருக்கிற என்ன சொல்கிறது, பாறை மாதிரி இருக்குல்ல, அதுக்கு நடுவில் இருந்த கேப்பில் எடுத்தது. ஜடாயுவில் இந்த மாதிரி நம்ம நடந்து டயர்டாயிட்டாங்க லிட்ரலாக. அவனே உள்ளே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் சென்டர் வச்சுருக்கான். ஆனால் அங்கே கேஷு ஜடாயுவில் எங்கேயுமே நீங்கள் ஜிபேயோ கார்டோ யூஸ் பண்ண முடியாதுங்க, இதை தெரிஞ்சுக்குங்க. ஒன்லி கேஷ் தான் ஜடாயுவில். கீழே என்ட்ரன்ஸ் ஃபீஸாக இருக்கட்டும், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 500, அது கீழே பாதியாக பிரித்து வாங்குவாங்க, மேலே பாதியாக பிரித்து வாங்குவாங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் கேஷ் தான் வச்சுருக்கணும். எங்கள் 4 பேருக்கு சேர்ந்து 2000 rupees ஆச்சு. மேலே ஒரு லெமன் ஜூஸ், டீ எல்லாம் கிடைக்கும். லெமன் ஜூஸ் வந்து 30 rupees, டீயும் 30 rupees. நான் லெமன் ஜூஸ் வாங்கிக்கிட்டேன்.
இது வந்து கோல்டன் ஐலாண்டு. அடுத்த நாள் செகண்ட் டே ஜடாயு முடிச்சுட்டு கோல்டன் ஐலாண்ட் வந்தோம். கோல்டன் ஐலாண்டில் இந்த போட்டிங் தாங்க இருக்குது. போட்டிங் கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்கங்க. ஃபுல்லாக ஓட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டை கட்டிடுவாங்க. நாங்கள் இதெல்லாம் ஆனால் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சுங்க. அடுத்த நாள் கட்டிடுவாங்க. கட்டின இடத்துலேருந்து இறக்கி விடுவாங்க. அது வழியாக கொஞ்சம் அது வந்து ஃபுல்லாக முழுக்க காடுங்க, பயங்கரமான காடு. அதில் வந்து ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில். அது சிவன் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி இதாங்க இறக்கி விட்டாங்க. உள்ளே போகிறோம், நாங்கள் நடக்கிறோம். கோயில் இருக்குது. அந்த கோயிலில் சிவன் இந்த ஸ்வர்ண ஆதர்ஷன பைரவர் இருப்பார்ல, மடியில் சக்தி வச்சுருப்பார்ல, அந்த மாதிரி உருவமாக இருப்பார். லிங்கமாக இருக்க மாட்டார். இங்கே சிவன் வந்து உருவமாக இருக்கிறாரு. ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. இவ்வளோ பெரிய சிவன், அது மடியில் இத்தினோண்டு க்யூட்டான சக்தி தேவி. ஸோ இதாங்க கோயில், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு சிவன் நடுவில், இந்த சைடு பெருமாள், இந்த சைடு பிள்ளையார். இதெல்லாம் முடிச்சு லாஸ்ட் டே காலையில் 11 மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின். அதனால் வந்ததே என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே. அந்த போயிட்டு வந்த டியூஸ்டே ஈவினிங் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரெஸ்டாரண்ட்லாம் போய் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி நல்லா அன்றைக்கி நைட் இட் வாஸ் வெரி குட். இதெல்லாம் கேல்குலேஷன்ஸுங்க. நீங்கள் வந்து இது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ டோட்டல் வந்து எவ்வளோ ஆயிருக்கு எல்லாத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கேன். 30,000 சம்திங் ஆயிருக்கு, 30,040 rupees ஆயிருக்கு. ஸோ டிவைட் பண்ணால் பெர் ஹெட் 7 ஸோ பெர் ஹெட் 7,510 rupees ஆயிருக்குங்க.